ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபைண்ட் த ரியல் மீ அப்படிங்கிற என்னோட யூடியூப் சேனல். இந்த லாஸ்ட் பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் எவல்யூஷன், அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் வரைக்கும் பார்த்தோம், என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குன்னு. ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு அதனுடைய கண்டினியூஷன் தான் பார்க்குறோம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு இன்ஃபோபைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆந்த்ரோபாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹியூமன்ஸ் எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி. Anthropology is the study of humans evolutionary history. The word anthropology is derived from Greek word anthropos, meaning man or human, and logos அப்படின்னா throughout or reason அப்படின்னு அர்த்தம். Anthropologists attempt by investigating the whole range of human development and behavior to achieve a total description of cultural and social phenomena. ஸோ இதுதான் ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறதோட மீனிங். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இது ஒரு க்ரீக் வேர்டு. ஆந்த்ரோபோஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா மேன், அண்ட் ஹியூமன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மேன் ஆர் ஹியூமன், மேன் ஆர் ஹியூமன். ஆந்த்ரோபோஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா மேன் ஆர் ஹியூமன். அண்ட் லோகோ அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாட் ஆர் ரீசன். ஓகே, ஸோ எப்படி வந்துட்டு இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? சரி, ஓகே, அதுக்கான ஸ்டடீஸ் வந்து ஆர்கியாலஜி இருக்குது, ஆந்த்ரோபாலஜி இருக்குது. ஸோ இவங்க எப்படி அதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரேடியோ கார்பன் டேட்டிங் மூலியமாக தான் கண்டுபிடிப்பாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ரேடியோ கார்பன் டேட்டிங் எதுக்காகன்னா கரெக்டாக எந்த காலகட்டத்தை சேர்ந்தது இந்த பொருள், இந்த பொருளை யூஸ் பண்ண மாட்டாங்க, எந்த காலகட்டத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, it was found out that the footprints of humans they had discovered were about 3.5 million years 3.5 million years old. ஸோ வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் மூலயமா நமக்கு அந்த டான்சேனியா அப்படின்ற இடத்துல ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அது வந்துட்டு 3.5 பில்லியன் இயர்ஸ் பிஃபோர் 3.5 பில்லியன் இயர்ஸ் பிஃபோர் வந்து நமக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இருந்த மனிதர்களுடைய கால் தடமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சரி என்ன ஆனிச்சு, அந்த மனுஷங்க என்ன ஆனாங்க அப்படின்னா, சடன் சேஞ்சஸ் இன் நேச்சர், இயற்கையில ஏற்பட்ட சில மாற்றங்கள், திடீர் மாற்றங்கள்னால அவங்க வந்து தங்களை வந்து இடம்பெயர்த்துக்கிட்டாங்க, வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹியூமன்ஸ் ஹாவ் thus evolved over millions of years adapting themselves to changing times. காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்படிதான் மனுஷங்க வந்து தங்களை மாத்திக்கிட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு எவால்வ் ஆகியிருக்காங்க, அந்த முன்னேறி வந்திருக்காங்க அப்படி சொல்றாங்க. அடுத்து பார்க்க போறது பீப்புள் அண்ட் their habitat. அப்ப இருந்த அந்த மக்களும் அவங்களோட ஹேபிட்டட், அவங்க எந்த எந்த இடத்துல வந்து இருந்தாங்க அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன மக்கள் இருந்தாங்க, அவங்க எங்கெங்க இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா ஆஸ்ட்ரலோபிதிகஸ், இவங்க எந்த இடத்த சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா ஈஸ்ட் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவங்க. அடுத்து ஹோமோ ஹேபிலிஸ், இவங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கா. அடுத்து ஹோமோ எரெக்டஸ் ஆப்பிரிக்கா அண்ட் ஏஷியா. அடுத்து வந்துட்டு நியண்டர்தல், இவங்க வந்து யுரேஷியா, அதாவது யூரோப் அண்ட் ஏஷியா. அடுத்து குரோமேக்னன்ஸ், இவங்க வந்து பிரான்ஸ்ல இருந்திருக்காங்க. பெக்கிங் அப்படிங்கிறவங்க சைனா. ஹோமோசேப்பியன்ஸ் ஆப்பிரிக்கா. ஹைடல்பர்க்ஸ் லண்டன். ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு இன்ஃபோபைட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். குரோமேக்னன்ஸ் learned to live in caves. Lascaux caves in France is evidence for cave living of Cro-Magnons. They habitude to bury the dead. ஸோ இந்த லாஸ்கஸ் கேவ் அப்படின்னு பிரான்ஸ்ல ஒரு கேவ் இருக்கு, அங்க சில எவிடன்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. என்ன எதுக்கான எவிடன்ஸ்னா குரோமேக்னன்ஸ் அப்படிங்கிற குரோமேக்னன்ஸ் ஹியூமன் பீங்ஸ், அந்த குரோமேக்னன்ஸ் அப்படிங்கிற அந்த ஹியூமன் ஹேபிடேட்ஸ் வந்து இருந்ததுக்கான அடையாளங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா அங்க வந்துட்டு இறந்து போனவங்கள வந்துட்டு புதைச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.